திருச்சிற்றம்பலம். வணக்கம். இப்பொழுது சிவ ஆகமத்தின் காமிக ஆகமத்தில் நம்ம அடுத்த தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம அடுத்த பகுதி என்னன்னா சிவ வழிபாடும் வசனங்களும் என்ற மந்திர வசனங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரதில் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது, பிறகு நன்கு கற்றறிந்த சாதகன் ஏற்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, கைப்பட வேண்டிய ஆகிய நன்கு அறிந்தவனாக மெதுவாக சுவாசிக்க வேண்டும். உள்ளிழுக்கு மூச்சு பாதியில் மற்றும் பிரித்வ தத்துவம் மூலம் அவர் வேர்கள் மேலேயும் கீழேயும் உள்ள ஒரு மரத்தின் வடிவத்தை உலக இருப்பு நிலையை எண்ண வேண்டும். உள்ளிழுக்கத்தின் பிற்பகுதியில் ஜல தத்துவம் மூலமும் உலக இருப்பு மரம் பாய்ச்சப்படுகிறது என்று அவர் நினைக்க வேண்டும். மூச்சு திணறலின் போது மரம் பளபளப்பான இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள், பழங்களுடன் தோன்றுவதை அவர் எண்ண வேண்டும். கும்பகத்திலும் அக்னி தத்துவத்தின் மூலமும் அவர் பற்றின்மையை, அதாவது வைராகியம் என்ற வாளால் மரத்தை வெட்டி அதை முற்றிலும் அற்ற செய்ய வேண்டும். அதே நிலையில் இருப்பதனால் தனது சொந்த உடல் வடிவம் உள்ள மரம் பெருவிரல் முதல் உச்சி வரை அறிவு என்ற நெருப்பால் முற்றிலும் எரிக்கப்பட்டதாக அவர் கருத வேண்டும். பின்னர் என்ன பண்ணணும்னா அவர் மெதுவாக மூச்சை விட வேண்டும். மூச்சு வெளியேறும்போது வாயு தத்துவத்தின் மூலம் உடல் மரம் எப்போதும் சாம்பலாக மாறிவிட்டது என்று எண்ண வேண்டும். அந்த சாம்பலை 10 திசைகளும் பரப்ப வேண்டும். இறுதியாக உடல் மரம் இப்போது தூய்மையான இடத்தில் உறிஞ்சப்பட்டதை ஆகாச தத்துவத்தின் மூலம் அவர் சிந்திக்க வேண்டும். பின்னர் தூய்மையான மாயாவிற்கு ஒரு சிறிய நகர்வினை தூண்டி அவர் சக்தியுடன் தொடர்புடைய ஒரு புதிய உடலை உருவாக்கத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். 1000 இதழ் கொண்ட சக்கரத்தின் இருந்து வெளிவடும் அமிர்த நீரோட்டத்தால் அதை நனைந்த பிறகு அவர் அதை தூய்மையான உணர்வின் உடலாக ஆக்க வேண்டும். அதாவது எழுத்துக்கள் இயல்புடைய இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 கண்களை கொண்டதாக தன் சுயத்தை கோடான கைகள் செய்கையால் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும். மற்றும் மலர்கள் மற்றும் பொருத்தமான மந்திரம் ஓதுதல். பிறகு அவர் தலையில் ஈசான மந்திரத்தை வைக்க வேண்டும். முகத்தில் தத்புருஷ் மந்திரம், மார்பில் அகோர மந்திரம், இரகசிய பகுதியில் வாமதேவ மந்திரம், பாதத்தில் சத்யோஜதா மந்திரம். இந்த மந்திரத்தை வைப்பது ஒவ்வொரு புக்கும் பொருத்தமான முத்திரையுடன் செய்யப்பட வேண்டும். பின்னர் அவர் தனது உடலுடன் தலை முதல் பாதம் வரை மால பிரம்ம மந்திரத்தை அடையாளம் காண வேண்டும். அல்லது அவர் பீஜ பிரம்ம மந்திரங்களின் நியாசம் செய்ய வேண்டும். அவர் 38 கலசங்கள் செய்ய வேண்டும். 38 கலசங்களின் நியாசத்தின் செயல்முறை: தலையின் மேல் ஓம் ஈசான்ஸ்வராய வித்யார் நம, தலையின் கீழ் பகுதியில் ஓம் ஈஸ்வரனாய பூதர் நம, தலையின் தென்புறத்தில் ஓம் பிரம்மணோதிய பிரம்மா நம, பிரம்மணோதிபத்ரி பிரம்ம நம, பிரம்மோணபத்ரி பிரம்ம நம என்று நம்ம ஒன்று சேர்த்து சொல்லணும். இந்த தலையின் வடப்பகுதியில் ஓம் சிவோ மெஸ்து நம, தலையின் மேற்பக்கத்தில் ஓம் சதாசிவம் நம, சசினி, அங்கதா, இஷ்ட, மாரிஷி, ஜிவானி இவை ஈசனை பற்றி 5 கால மந்திரத்தின் சக்திகளின் பெயராகும். இந்த சக்திகளுடன் தொடர்புடைய 5 காலங்களையும் அடையாளம் காணலாம். அல்லது சக்தியின் பெயரை சேர்க்காமல் கால மந்திரங்களை மட்டும் அடையாளம் காணலாம். முதலில் பிரணவ மந்திரத்தை ஓம் முகத்தின் மேல் பக்கத்துடன் அடையாளம் காண வேண்டும். முகத்தின் கிழக்கு பகுதியில் ஓம் தத்புருஷாய வித்மகே நம, முகத்தின் தெற்பகுதியில் ஓம் மகாதேவாய தீமகி நமக, முகத்தின் வடக்கு பகுதியில் தன்னோ ருத்ர நம, முகத்தின் மேற்கு பகுதியில் ஓம் பிரகோதய நம. இவை தத்புருஷ் வக்ரத்தின் 4 கால மந்திரங்கள். முகத்தின் மேல் பக்கத்தில் அவ்யக்த கலா, அதாவது சன்னியாதித கலா எனப்படும் சக்தி கலா உள்ளது. 4 காலங்களிலும் சக்திகளின் பெயர்கள் சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா மற்றும் நிவ்ருத்தி. இதயத்தில் ஓம் அக்ரோபியோ தமயே நம, கழுத்தில் ஓம் அதோகோ குரோபியோ மேகயே நமக, வலது தோளில் ஓம் கோரக்ஷை நமக, இடது தோளில் ஓம் கோரத்ரயே நிச்சய நம, தொப்புளில் ஓம் ஸ்ரவதவேச்சை பிரத்யை நம, வயிற்றில் ஓம் சர்வபியோ மியாயை நம, பின்புறத்தில் ஓம் நமஸ்தே ருத்ர
அபயாயை நம. மார்பில் ஓம் ரூபேயோ ஜரஜை நம. அகோர ஸ்ரதயாய மந்திரம் என 8 காலங்களிலும் வித்யாதேசத்துடன் அடையாளம் காணப்பட வேண்டும். ஓம் யாமதேவை நம. ராஜயை நம. அந்தர பகுதியில் ஓம் ஜேஜயை நம. ரக்ஷை நம. பிரபு பகுதி மீது ஓம் ருத்ராய நம. ரத்யை நம. வலது தொடை ஓம் காலை நம. பாயை நம. இடது தொடை ஓம் காலை காமாயை நம. வலது முள்ளங்கால் ஓம் விகாரையை நம. சர்ஞை மிஞ்யை நம. இடது தொடை ஓம் பாலகிரியை நம. வலது சிம் ஓம் விக்ரை யம் நம. பூதை நம. இடது செய் ஓம் பாலகிரியை நம. வலது இடுப்பு ஓம் பிரதமையை நம. தத்ரியை நம. இடது இடுப்பு ஓம் சர்பூத தமயை நம. பிரம்மயை நம. இடுப்பு ஓம் மன மேஸ்தியை நம. வலது பக்கம் ஓம் உம்மாயை நம. பாவையை நம. இடது பக்கம் வாமதேவ மந்திரத்தின் இந்த 13 காலங்களும் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளன. ஓம் சிறுதாய் பிரயை சிதிய நம. வலது பாதத்தில் ஓம் சர்ஜோய வியை நம. ருத்ரை நம. இடது பாதத்தில் ஓம் பவோத்யை நம. வலது கரத்தில் ஓம் அபவே லக்ஜை நம. இடது கையில் ஓம் அஷ்ட பக்தியை நம. மூக்கு நுனியில் ஓம் பிரஜீவ் மகத்ரே நம. தலையில் ஓம் பவ ஸ்ரீஜை நம. ஓம் வலது கையில் ஓம் ஆர் உதய் நம. ஸ்ருத்னி நம. இடது கையில் இவை சத்யோதத மந்திரத்தின் 8 காலங்கள். இவை காலாக்கள் அனைத்து அடையாளங்களும் காணப்பட வேண்டும். பொருத்தமான முத்திரையை இணைத்து வைத்திருக்க வேண்டும். 38 காலங்கள் நியாசத்தின் மூலம் வித்யா தேசத்தை இந்த வழியில் வடிவமைத்த அவர் முதலில் வித்யா தேசத்தை ஆக்கிரமித்து மூல மந்திரத்தை உச்சரிக்க விட வேண்டும். பின்னர் அங்க மந்திரங்கள் இருப்பதை அழைக்க வேண்டும். அவர் இதயத்துடன் ஸ்ருதை மந்திரம் அடையாளம் காண வேண்டும். சிரோ மந்திரம் தலையுடன் சிகை மந்திரம் மார்புகளுடன் இடையே உள்ள இடத்துடன் கூடிய கவச மந்திரம் கைகளால் அஸ்திர மந்திரம். அவர் ஒலிப்புகளுக்கு நாஷ்டை செய்ய வேண்டும். உடலுடன் எழுத்துக்கள் அடையாளம் பண்ண வேண்டும். இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்தபடியாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.